இது மூணுலையும் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் ஃபர்ஸ்ட் டாபிக். யூனிட் 10ல வந்து ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், அதாவது நிறுவன கலாச்சாரம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி வளர்ச்சி பெற்றது, அதோட எப்படி நம்ம அதை அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்துக்கு அடுத்து ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட், நிறுவன வளர்ச்சி. ஒரு நிறுவனம் எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றது, அதோட மாடல்ஸ் என்ன, அதை எப்படிலாம் வந்து இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக வந்து பாசிட்டிவ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஸோ இந்த மூணை பற்றினா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நிறுவன கலாச்சாரம். நிறுவன கலாச்சாரம் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை இருக்குது. ஒன்று ஆர்கனைசேஷன், இன்னொன்று வந்து கல்ச்சர். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறுவனம், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி வந்து பல வகை வார்த்தைகள்ல சொல்லலாம். ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். கல்ச்சர் அப்படிங்கிறது கலாச்சாரம். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு வகையான கலாச்சாரம் இருக்கும். நாங்க இந்த மாதிரி எங்களுடைய நிறுவனத்துல இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நாங்க உற்பத்தி பண்றோம், இது இந்த மாதிரி தான் நாங்க சேல் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் வந்து அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ப்போம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்துல எப்படி விஷயங்கள் நடைபெறுது, அது ஒவ்வொருத்தர் ஊழியர்களுக்கு இடையில எப்படியான பரிமாற்றங்கள் இருக்கு, அதாவது அதை பத்தின பாக்குறது தான் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் எப்படிலாம் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வந்து லீடர்ஸ் அஸ் அ ரோல் மாடல். அந்த நிறுவனத்தோட தலைவர்கள் அவங்க வந்து ரோல் மாடலா இருக்கிறது. கண்டிப்பான முறையில ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு கண்ணோட்டத்தோட நிறுவனத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் நம்ம நிறுவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம், அனுமானங்கள்ல இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து அதுபடி நடந்துப்பாங்க. ஸோ அதேதான், அவங்க தான் வந்து ஒரு தலைவர்களை பார்த்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களும் அதை வந்து கத்துப்பாங்க. ஸோ அதுதான் லீடர் இஸ் அ ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், ஒரு முக்கியமான நிகழ்வுகளின் பங்குகள். ஸோ நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா நிகழ்வுகள் வந்து நம்மளை சுத்தி நடந்துட்டே இருக்கும். கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து எப்பயுமே நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்ல இருந்தே ஒவ்வொரு வகையான எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு கெயின் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா தான் நம்ம எல்லா விஷயங்களையுமே கத்துக்கிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே வந்து ஆரம்பிக்கிறப்போ ஒரு அனுமானத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே அனுமானத்தோட தொடர்ச்சியா நடக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல ஒரு ஈவெண்ட், ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு மாற்றங்கள் வருது, டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வரும்போது டக்குன்னு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்ப அதன் மூலமா என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம், அப்ப நம்மளுடைய இதை வந்து அது மூலமா ஒரு ஆர்கனைசேஷனும் வளர்ச்சி பெறும், அந்த கல்ச்சர் வந்து மாறும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின்டைனிங் த எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பான முறையில நம்ம சுமூகமான உறவுகள்ல இருக்கணும். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நிறுவனத்துக்கும் அந்த அவங்க கிட்ட பணிபுரியறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. அது எம்ப்ளாயி எம்ப்ளாயர்னு சொல்லுவோம். ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒன் ஹூ இஸ் கிவிங் த ஜாப், அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க. ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் அண்டர் த ஜாப், அதுதான். ஸோ எம்ப்ளாயர் அப்படின்னா தான் ஒன் ஹூ இஸ் கிவிங் த ஜாப். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உறவு எப்படி இருக்கு. ஸோ எம்ப்ளாயி எம்ப்ளாயர், ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஒரு எம்ப்ளாயர் எப்படி மீட் அவுட் பண்றாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு தகவலை தெரிவிக்கணும்னா அது எந்த வழியில போகுது, அந்த ஹைரார்கி எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ஒரு லீவே எடுக்கணும். அப்ப நம்மளுடைய நிறுவனத்துல பாத்தீங்கன்னா லீவ் எடுக்கணும்னா நீங்க வந்து உங்களுடைய லீவ் லெட்டர் வந்து உங்க ஹெச்ஓடி கிட்ட சப்மிட் பண்ணுங்க. அப்ப ஹெச்ஓடி வந்து அதை வந்து ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இல்ல அது ஒரு ஒரு மேனேஜர்கிட்ட, சூப்பர்வைசர்கிட்ட பண்ணுங்க, அவங்க மேனேஜருக்கு பண்ணுவாங்க, மேனேஜர் வந்து எக்ஸிக்யூட்டிவ், அப்படி அந்த மாதிரி ஒரு ஹைரார்கி. ஸோ அது வந்து இதுதான் என்னுடைய நிறுவனத்தோட கல்ச்சர். அப்ப இப்படிதான் எங்களுடைய உறவு இருக்கும். அப்ப நேரடியான தொடர்புல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து உறவுகளை வந்து வரும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஆப்வியஸ்லி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நிறுவனத்தோட கலாச்சாரத்தை தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. நம்மளை சுத்தி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது வந்து ஒரு ஏதாவது என்ன இருக்கலாம், நம்ம இன்னொரு நிறுவனமா இருக்கலாம், இல்ல இன்னொரு வேற ஒரு நிறுவனம். இப்போ ஒரு காலேஜ் இருக்குது, அது பக்கத்துலயே ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா நம்ம நிறுவன கலாச்சாரம் வந்து என்னவா இருக்கலாம் பொதுவா அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல இருக்கவங்களை வந்து நம்ம காலேஜோட ஒரு உறவுல இருக்கிற மாதிரி.
ஒரு நம்ம எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் வச்சா அவங்கள நம்ம இன்வைட் பண்ற மாதிரி, அவங்கள அப்பதான் வந்து நம்ம காலேஜுக்கும் நமக்கு அட்மிஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலாச்சாரத்துல இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியே நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து எப்படி நம்மளுடைய ஆர்கனைசேஷனல் கல்ச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு சொல்றேன். அதே மாதிரி அது ஒரு மெயினான இடத்துல இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன் நிறுவனம் இருக்குன்னா அப்ப அது எப்படி அந்த இடத்த வந்து அது பாதிக்கும், அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது. நீங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நிறுவனத்துடைய கலாச்சாரத்தை தீர்மானிக்கிறதுல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கும் நிறைய பங்கு உண்டு. அடுத்து ஒரு நிறுவனத்தோட கலாச்சாரம் எப்படி உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தி ஃபவுண்டர்ஸ். ஆப்வியஸ்லி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லீடர் இஸ் ரோல் மாடல்னு பார்த்தோம். அவங்க தான் வந்து அதை வளர வைக்கிறதுல அது ஒரு இது பங்கு இருந்தாலும், அது எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னா, என் நிறுவனம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு நார்ம்ஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க் இதை யார் கொண்டு வருவாங்கன்னா அந்த ஃபவுண்டர்ஸ் தான். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செலெக்ஷன் அப்படிங்கிறது செலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கா இருக்கலாம், ஏரியா ஆஃப் ஒர்க்கா இருக்கலாம், எந்த இடத்துல நான் வேலை பார்க்க போறேன், என்ன வேலை பார்க்க போறேன், யாரை வச்சு வேலை பார்க்க போறேன், என்னோட எம்ப்ளாயிஸ் யாரு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பான முறையில வந்து ஒரு ஒரு நிறுவனர் வந்து ஒரு ஒரு நோக்கத்தை வந்து உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா அதை கொண்டு சொல்ல மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது பாத்தீங்கன்னா நிறுவனரா இருக்க மாட்டாங்க, அந்த வேலை பார்க்கறவங்களா தான் இருப்பாங்க. அப்ப அவங்க எப்படி நான் செலக்ட் பண்றேன், எனக்கு அவங்க நம்பகத்தன்மையா இருக்கிறாங்களா. ஸோ இதெல்லாமே செலெக்ஷன் வெளியில ஆகும். அதுக்கப்புறம் வந்து உயர்மட்ட நிர்வாகம், அதாவது டாப் மேனேஜ்மெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹைரார்கி வைஸ் ஒர்க் பண்றது. அப்போ வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்காங்க அப்படின்னா அது கீழே யார் இருப்பாங்க, மேனேஜர் கீழே சூப்பர்வைசர் கீழே எம்ப்ளாயீஸ். இந்த மாதிரி அந்த டாப் மேனேஜ்மெண்ட், டாப் டு பாட்டம் லெவல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கருத்து மேல இருந்து சொல்றாங்கன்னா அது எல்லாருக்குமே போய் சேர்றது. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு நிர்வாக திறமையில அது ஒரு வகையாகும். அதுக்கப்புறம் சோசியலைசேஷன், இது வந்து ரிலேஷன்ஷிப் அடியில வரும். நம்ம எப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் பேட்டர்ன், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி. சோசியலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாரோடையும் மிங்கிள் ஆறுது. ஒரு நிறுவனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிறுவனர், எம்ப்ளாயர் அது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க, அந்த நிறுவனத்தால நேரடியாகவோ மறைமுகமாவோ யார் யாரெல்லாம் பயன்படுறாங்க அப்படிங்கிறவங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் ஃபேக்டரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பிஸ்கெட் ஃபேக்டரியால பயன்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம் குழந்தைங்க, அது பிஸ்கெட் விரும்பி சாப்பிட்ற மக்கள் அப்படின்னு. அவங்க மட்டும் கிடையாது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது அங்க வேலை பார்க்கறவங்க, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட குழந்தைங்க, அவங்கள சார்ந்த, இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்தது தான் வந்து ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்கள்னா இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி ஒரு சுமூகமான உறவை மெயின்டைன் பண்றோம், அதுவுமே நம்ம ஆர்கனைசேஷனோட கல்ச்சர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிவிஎஸ் குரூப் இருக்கு, பொதுவா சொல்றேன். அப்ப டிவிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கே வந்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து கன்செஷன் ஆஃப் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்ப இது எல்லாமே வந்து நான் என்னுடைய எம்ப்ளாயியோட நீடையும் மீட் அவுட் பண்றேன், பப்ளிக்கோட நீடையும் மீட் அவுட் பண்றேன். அப்ப எனக்கும் நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி எல்லாருடைய சுமூகமா இருக்கிறது வந்து சோஷியலைசேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எப்படிலாம் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த நிறுவனத்தோட கல்ச்சர்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, தட் இஸ் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது கதைகள் கிடையாது, அந்த நிறுவனத்துல நடந்த விஷயங்கள். நம்ம என்னென்ன ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க, ஒரு ஆரம்ப கால ஹிஸ்டரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த நிறுவனம் வந்து இப்படிதான் உருவாச்சு. இப்ப நீங்க பிஸ்கெட் ஃபேக்டரி பத்தி பேசிட்டு இருந்தோம். அது பிஸ்கெட் ஃபேக்டரியில எதுக்காக இந்த பிஸ்கெட் வந்து வட்டத்துல இருக்கு, இந்த பிஸ்கெட் ஏன் சதுரத்துல இருக்கு, அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அவங்க வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தயாரிச்ச பிஸ்கெட் எல்லாமே வட்டமா தான் இருந்துச்சு. அப்ப நம்ம புதுமையை கொண்டு வரணும். அதுக்காக இந்த நிறுவனத்துல வந்து இந்த ஒரு இதை கொண்டு வந்தோம். அப்ப வந்து இல்ல அதுவா இருக்கலாம். இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அந்த ஷேப் ரவுண்டுக்கு பதிலா மாத்தி பிரிண்ட் ஆயிருச்சு டிசைன். பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா லோகோவா இருக்கும் ஒரு பின்னாடி ஒரு விஷயத்துல. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா கதைகள்ங்கிறது இதுதான், அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆர்கனைசேஷன்ல ஃபாலோ பண்ணக்கூடிய கோர் வேல்யூஸ். ஸோ என்னோட ஆர்கனைசேஷன்ல என் நிறுவனம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அபிப்பிராயத்துல தான் வந்து அந்த நிறுவனர் ஆரம்பிச்சிருப்பாரு.
அப்ப அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்றது. ஸோ அது ஒரு இனோவேஷனே கொண்டு வராங்க, அதுல ஒரு மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா பழமை மாறாத புதுமையை ஏற்கக்கூடிய விஷயங்களா இருக்கணும் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப இதா இருக்கு நம்ம நினைப்போம், ஒரு ஆர்கனைசேஷன்ல சேலரி வாங்குறப்ப பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டுதான் வாங்கணும், சேலரியை வந்து எப்பயுமே வந்து அந்த டைரக்டர் கையால தான் கொடுப்பாரு, இது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அப்ப ஆனா அவங்களுக்கு வந்து என்னன்னா ஏன் எம்ப்ளாயியை நான் பர்சனலா மீட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அவங்க கையில அவங்க சம்பளத்தை வாங்கும்போது அவங்களுடைய முக பாவனைகள் எப்படி இருக்கு, அந்த மகிழ்ச்சியை நான் பார்க்கணும், அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் அந்த ரிச்சுவல்ஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய கல்ச்சரை வந்து தீர்மானிக்கும். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் சிம்பிள்ஸ். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொன்னதெல்லாம் வந்து கதைகள், ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியாது, உணரக்கூடிய விஷயங்கள், சொல்றப்போ உணரவும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையிலேயே இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2022 நம்ம இருக்கோம். இந்த நிறுவனம் ஆரம்பிச்சது 1950 அப்படின்னா 1952 வந்து பெஸ்ட் ஆர்கனைசேஷன் அவார்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒரு அவார்டு இருக்கு, ஒரு மெட்டீரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படின்னா அது பாக்குறப்பெல்லாம் நமக்கு தோணும், ஆரம்பிச்ச 2 வருஷத்திலேயே நம்ம நிறுவனம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு, பரவாயில்லையே, அப்ப எவ்வளவு தூரம், அப்ப இப்ப வந்து எப்படி, அப்ப நம்ம அந்த மாதிரி யோசிப்பாங்க இல்லையா. அது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் சிம்பிள்ஸ். அண்ட் லாங்குவேஜ். ஸோ இது வந்து மொழி, பேசுறது, மத்த ஊர்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இது பண்ணிக்கிறாங்க, இந்த நிறுவனத்தை பத்தின அபிப்பிராயங்கள் என்ன, அவங்கள பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கு, நம்ம லோக்கல்ல எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கோம், ஸோ இது எல்லாமே இதுக்கடியில வரும். ஸோ ஒரு நிறுவனத்துடைய கலாச்சாரத்தை நம்ம எப்படியெல்லாம் மதிப்பீடு செய்யலாம், இப்போ ஒரு நிறுவனம்னா என்ன, அந்த நிறுவனத்தோட கலாச்சாரம்னா என்ன, அது எப்படி ஒரு எம்ப்ளாயி கத்துக்கிறாங்க, அது எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். இது எல்லாமே எப்படின்னா இந்த ஆர்கனைசேஷனுக்கு இதுதான், இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான மதிப்பீடு. ஸோ அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் இன்வென்ட்ரி. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு படிவம். அதுல கொஸ்டின், ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுல வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம்னா இதுதான் இவங்களுடைய கல்ச்சர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாரிசன் ஆர்கனைசேஷனல் ஐடியாலஜி கொஸ்டினர், இதுவும் ஒரு கொஸ்டினர். கொஸ்டினர் இன்வென்ட்ரி அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா டூல்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட். ரிசர்ச்ல வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட், அதாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், அது எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸா இருக்கலாம், ஆறு வந்து நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்துருக்கலாம், ஒரு 3 பாயிண்ட் ஸ்கேல், 4 பாயிண்ட் ஸ்கேல், அந்த மாதிரி சொல்லுவோம், இந்த இதுக்கு இந்த மதிப்பு கொடுத்தா இவ்வளவு மார்க் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கார்பரேட் கல்ச்சர் கொஸ்டினர். அதுக்கப்புறம் கோர் எம்ப்ளாயி ஒப்பீனியன் கொஸ்டினர். இது எல்லாமே என்னன்னா ஜென்ரலா இருக்கிறது, வயல்ல இருக்கிறது எல்லாமே. அது கீழே வந்து கோர் எம்ப்ளாயினா அந்த எம்ப்ளாயிஸோட ஒப்பீனியன் அபவுட் த கல்ச்சர், ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலான கொஸ்டினர்ஸ் டு மெஷர் த ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது ஆர்கனைசேஷனல் கல்ச்சர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். இதுலேயுமே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று ஆர்கனைசேஷன், அது ஒன்று டெவலப்மெண்ட். ஆர்கனைசேஷன்னா நிறுவனம், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி எதை வேணா சொல்லலாம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ச்சி ஒரு மேம்பாடு, எதை வேணா இருக்கு. ஸோ ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ கிரிட்டிக்கல் அண்ட் சயின்ஸ் பேஸ்டு ப்ராசஸ் that helps the organizations to build capacity to change and achieve greater effectiveness by developing, improving and reinforcing strategies, structures and processes. ஸோ நிறுவன வளர்ச்சி அல்லது மேம்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய கெப்பாசிட்டி டு சேஞ்ச் ஆர் அச்சீவ். ஸோ நான் ஏற்கனவே நம்ம ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் பேசுறப்பே சொல்லியிருந்தோம், மாற்றம் ஒண்ணுதான் மாறாத ஒரே விஷயம். இப்ப நம்ம பேனா கம்பெனி பெண்ணுங்கிறது எழுதுறதுக்கு எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மையில எழுதிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு இறகுல மைய தொட்டு தொட்டு எழுதுவாங்க. இப்ப நம்ம அதையே யூஸ் பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ பென்னில இருந்து பென்சில், கரித்துண்டுல இருந்து பென்சில், பென்சில் இருந்து பேனா, பேனால இருந்து மை, அப்படி இங்கு, ரீஃபில் அப்படின்னு சொல்லி மாறி மாறி இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம். அப்போ பாருங்க, அப்ப இந்த ஒரு சின்ன எழுதுகோல் அப்படி இந்த பெண்ணு அப்படிங்கிறதே வந்து இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுத்தி வந்திருக்கு. அதுதான் டெவலப்மெண்ட். அதே மாதிரிதான் ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ கெப்பாசிட்டி டு சேஞ்ச் அண்ட் அச்சீவ் சம்திங் கிரேட்டர். நம்ம இருக்கிறத விட மேல போகணும், அதுதான் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி டெவலப்பிங்கா இருக்கணும், இம்ப்ரூவிங்கா இருக்கணும்.
அண்ட் இது எப்படிலாம் வரும் அப்படின்னு எது எதுலலாம் டெவலப்மெண்ட் இருக்குன்னா இட் கேன் பி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ராசஸஸ். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா நம்ம நிறுவன செயல்முறைகள்ல இருக்கலாம். ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா டாப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சில இந்த டாப் மேனேஜ்மெண்ட்னா மேல இருந்து ஹைரார்கி படி ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல வந்து எம்ப்ளாயி எங்க இருக்காங்க, கடைநிலை ஊழியனும் வந்து மேல்நிலை நிறுவனரை தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னா எல்லா ஆர்கனைசேஷன்லயும் சாத்தியம் கிடையாது. அப்ப எப்படி அது அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி மேம்படுத்தலாம், அது வந்து ஒரு வகையானது. அதுக்கப்புறம் ப்ராசஸஸ். இப்ப நான் சொன்னேன் இல்லையா பிஸ்கட் மேக்கிங்னா ஒரு ப்ராசஸ் இருக்கும். அப்போ அதுல இப்ப பால் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாலை வந்து எப்படி பதப்படுத்துவாங்க, எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, அப்போ ஒரு ப்ராசஸஸ் இருக்கும். அப்ப பதப்படுத்த முடியாது, கெட்டு போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸஸ் இருக்கும். ஸோ இதுல எல்லாத்துலயுமே மாற்றம் கொண்டு வருது. இப்ப நீங்க கெட்டு போயிருச்சு அப்ப அதை என்ன பண்றது, அப்போ ப்ராசஸ மாத்துறோம். ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு பால் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பாலோடையே நின்றுட்டு இருக்காம பால் சார்ந்த பொருட்கள் இப்ப ரீசெண்டா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம், முறுக்கு, இதெல்லாம் வெண்ணெய் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆவின் நிறுவனத்திலேயே. அப்ப என்ன அந்த மாற்றங்கள் வந்து இம்ப்ரூவிங்கா இருக்கணும். அது வந்து மேல் மட்டத்துக்கு அடுத்த வரைக்கும் கொண்டு போகணும். அதெல்லாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட், தட் இஸ் ஓடி. ஸோ இதுல வந்து 4 மாடல்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஒரே டயத்தில் பார்க்க முடியாதுங்கிறதுனால ஒரு சின்னதா ஒவ்வொரு மாடல் பத்தி நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஆக்ஷன் ரிசர்ச் மாடல். ஸோ இந்த ஆக்ஷன் ரிசர்ச் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா இதுல வந்து ஒரு 4 ஸ்டெப் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை வச்சுதான் வந்து நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ரிசர்ச்னாலே ஃபைண்டிங் த நியூ திங்ஸ், வெரிஃபைங் த ஓல்டு ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாத ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது, இருக்கிற ஒரு விஷயத்த உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறது, அதான் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிறதுனா நம்ம நடைமுறையில இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து பாக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். எந்த ஒரு ரிசர்ச்சா இருந்தாலும் நம்ம முதல்ல வந்து பிரச்சனைகள் என்ன. இப்போ வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளவு சேல் பண்ணணும், அப்ப எனக்கு வந்து ஆனா எங்க இதுல வந்து பண்ண முடியுது, அப்ப என்ன பிரச்சனை, அப்ப என்ன ஏன் ப்ரொடக்டிவிட்டி லேக் ஆகுது, ஏன் டைம் இவ்வளவு கன்சியூம் ஆகுது, அப்ப அந்த பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் வித் பிஹேவியரல் சயின்ஸ் எக்ஸ்பர்ட். ஆட்டோமேட்டிக்கலா வந்து இப்ப எனக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பட் என்னால பண்ண முடியல, என்ன பண்ணலாம், எங்களோட பிரச்சனை என்னங்கிறது எங்களுக்கு வந்து இன்னும் புரிதல் இல்லை, பிரச்சனை பத்தின புரிதல் இல்லை. அப்போ வந்து அவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன், எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட். பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய் ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில நிறைய ஃபேக்கல்டி அட்ரிஷன் ரேட்னு சொல்லுவோம். அட்ரிஷன் அப்படின்னா வேலைக்கு வருவாங்க, பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே வேலையை விட்டு போயிருவாங்க. இப்படியே இருக்கும். ஒரு டெய்லி ஒரு 10 பேர் புதுசா வரும், 10 பேர் வெளியே போவோம். ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு, இதான் பிரச்சனை. இப்போ ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஃபேக்கல்டிஸ் வந்து ஸ்டேபிளா இல்ல, அப்போ போயிட்டே இருக்கு. அப்போ ஃபேக்கல்டி அட்ரிஷன் ரேட்டுங்கிறது தான் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம ஆக்ஷன் ரிசர்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட்ல அப்போ இந்த மாதிரி வந்து வேலையை விட்டு போயிட்டே இருக்கான், அப்போ என்ன பண்றது. ஸோ ஒரு பிஹேவியரல் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம வந்து கன்சல்டேஷன் போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா டேட்டா கேதரிங் அண்ட் ப்ரிலிமினரி டயக்னோசிஸ். ஸோ என்ன பிரச்சனைன்னு இப்போ வந்து ஃபேக்கல்டி அட்ரிஷன் ரேட் இருக்கு, நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டே இருக்காங்க. பிஹேவியரலிஸ்ட் கிட்ட நம்ம கேட்டாச்சு, ஒப்பீனியன் கேட்டிருக்கோம். அவங்க என்னங்கிறது ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்றாங்க. டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது டைரக்ட் இன்ட்ராக்ஷனா இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கொஸ்டினர்ஸ், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்து அவங்ககிட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்கலாம். இல்லைன்னா போய் அப்சர்வ் பண்றது, அவங்களோட ஒரு ஆளா இருந்து போய் உள்ள என்ன நடக்குது அப்படி கூட பண்ணலாம். இல்ல அப்படி இல்ல கேட்டு பார்ப்போம், பேசி பார்ப்போம். இட்ஸ் a kind of interview. ஸோ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர்ட்டு நம்ம ஃபேக்கல்டிஸ்ட் பேசுறப்போ பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து ஜென்ரலா சொல்றேன், இப்ப அந்த அட்ரிஷன் ரேட்டுக்கு ஃபீமேலா இருக்காங்க. ஃபீமேல் வந்து அட்ரிஷன் ரேட் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 8 மணிக்கு வர சொல்றீங்க, ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் கொடுக்குறீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 to 1 சொல்லிட்டு 8 to 2 மணி வரைக்கும் உட்கார வைக்கிறீங்க. ஸோ அதனால வந்து அவங்களால கோப் அப் பண்ண முடியல, ஃபேமிலி எம்ப்ளாய்மெண்ட்டையும் கோப் அப் பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் ஜெனரலி ஒரு ப்ரிலிமினரி டயக்னோசிஸ் பண்றாங்க. தென் ஃபீட்பேக் டு த கீ கிளைண்ட் ஒரு குரூப். சரி ஓகே, உங்களுடைய பிரச்சனை இதுதான் தெரிஞ்சிருச்சு. நீங்க அப்போ வந்து அந்த குரூப், அந்த கம்பெனிஸ் கிட்ட, அந்த லீடர்ஸ் கிட்ட நம்ம சொல்றோம், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கிட்ட இதுதான் பிரச்சனை, இதுதான் நடக்குது. ஸோ அப்போ நீங்க ஷிஃப்ட்டை வந்து ஸ்டேபிள் பண்ணுங்க.
அந்த மாதிரி நம்ம we can give the feedback as well. கிளைண்ட்ஸ் கிட்டையும் அந்த குரூப் அந்த ஒர்க் பண்றாங்களே எம்ப்ளாயிஸ் கிட்டையும் நம்ம வந்து பேசலாம். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டயக்னோசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ பிரச்சனை என்னங்கிறத மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருந்து யோசிக்கணும் இல்லையா? பிரச்சனை எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இருக்காது. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அப்போ 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் டயக்னோசிஸ் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் ஜாயிண்ட் ஆக்ஷன் பிளானிங். ஸோ என்ன பண்ணலாம், பிரச்சனை டயக்னோஸ்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ காரணம் எங்களுடைய இது வந்து 8 மணிக்கு சொல்றோம் ஷிஃப்ட், 2 மணி வரைக்கும் ஏன் உட்கார வைக்கிறோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி தேவைப்படுதுல்ல, அதனால அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஃபேக்கல்ட்டி வந்து இருக்க மாட்டாங்க, ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு டயக்னோசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்ஷன் என்ன பண்ணா இந்த பிரச்சனை சரியாகும். இப்போ 8 to 1னா 8 to 1 அப்படிங்கிறத ஸ்டேபிளைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்டர்வென்ஷன். ஸோ 8 to 1ன்றது இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரிசர்ச் மாடல்ல பண்ணக்கூடிய ஒரு ஓடி டெவலப்மெண்ட்கான மாடல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த அப்ரிஷியேட்டிவ் இன்கொயரி மாடல். ஸோ இது வந்து 4D மாடல்னு சொல்லுவோம். டிஸ்கவரி, ட்ரீம், டிசைன், டெலிவரி. ஸோ டிஸ்கவரி ஆஸ் முதவே சொன்ன மாதிரி ஃபைண்டிங் த திங்ஸ், என்ன நமக்கு தேவை, நம்மளுடைய ஆர்கனைசேஷன் வளர்றதுக்கு என்ன இப்போ தேவை இருக்கிறது. அப்போ நம்ம இப்போ ஆரம்பிச்சப்போ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆர்கனைசேஷனே இப்பயே இருக்கும் அப்படின்னா செருப்பு மாடலே எடுத்துக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட செருப்பை இப்பயே போடுறோமா, இப்போ வரைக்கும் போடுறோமா? கிடையாது. அப்போ ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை. அப்போ அந்த மாதிரி. ஸோ டிஸ்கவரினா வாட் இஸ் நீட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்மளுடைய ஆர்கனைசேஷன் இப்படி இருந்தது, ஆர்கனைசேஷனை உருவாக்கியாச்சு. அப்போ ஒரு ஆர்கனைசேஷனை வந்து வளர்ச்சி பெறதுக்கு ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும். இப்படிதான் நான் நிறுவனத்தை உருவாக்கணும்னு நினைச்சேன், இதெல்லாம் என் ஐடியா, இப்படி நான் அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டேபிள் போடணும்னு நினைச்சேன், இந்த இடத்துல ஒரு சேர் போடணும்னு நினைச்சேன், இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு கார்டன் வைக்கணும், இங்க வந்து எம்ப்ளாயிஸ் நான் இப்படிலாம் பார்த்துக்கணும், என்னோட இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனவு ஐடியாஸ் இருக்கும். ஸோ அது என்ன. அதுக்கப்புறம் டிசைன். அப்போ நீங்க சேர் போடணும்னு நினைச்சீங்க, குழந்தைங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எம்ப்ளாயிஸையும் பார்த்துக்கணும், எம்ப்ளாயிஸோட ஃபேமிலியும் பார்த்துக்கணும், அப்படின்னா ஒரு டிசைன் பண்றது. ஸோ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ்ஸே நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிஎஸ் வந்து ஸ்கூல் வச்சிருக்காங்கன்னா அது பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கும், அது அப்படி வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரி இருக்கும். ஸோ தே ஆர் ஃபோக்கஸிங். இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு வராங்க அப்படின்னா ஆன் தி வேலையே வந்து குழந்தைங்களையும் பிக்கப் பண்ணிக்கலாம். அங்கேயே அடுத்து கொஞ்சம் தூரத்தில் சும்மா ஒரு குவார்டர்ஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிசைன், அப்போ வேலை, குழந்தைங்க, வீடு, அப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் வாட் டிசைன். தென் டெலிவரி. தட் இஸ் டெலிவரி மீன்ஸ் புட் இன் டு த ஆக்ஷன். ஸோ நான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ என்னோட ஆர்கனைசேஷன்ல நான் அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி இருக்கும், இந்த இடத்துல ஸ்கூல் இருக்கும், இந்த இடத்துல அவங்களுக்கு எம்ப்ளாயி குவார்டர்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நான் டிசைன் பண்ணதை அப்படியே அதை ஆக்ஷனில் கொண்டு வரேன். ஸோ இது வந்து ஆக்ஷன் என்கொயரி மாடல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் 2 மாடல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வென்ஷன்ஸ் என்னென்ன வகையிலாம் இன்டர்வென்ஷன் நடக்குது. ஹியூமன் ப்ராசஸ் இன்டர்வென்ஷன், டெக்னோ ஸ்ட்ரக்சரல் இன்டர்வென்ஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்வென்ஷன், ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன். ஸோ இது 4மே நடக்குது. ஸோ ஹியூமன் ப்ராசஸ் கீழே நிறைய டைட்டில்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹியூமன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராசஸ் கன்சல்டேஷன். ஸோ என்ன ப்ராசஸ்ல நம்ம பண்ண போறோம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மனித வள ஹியூமன் ப்ராசஸ் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறதுனா எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ண போறோம். இது நம்மளுடைய எம்ப்ளாயீஸுடைய திறமைகள், நம்மளுடைய நம்ம ஆர்கனைசேஷனுடைய கோல், இதெல்லாமே. ஸோ அப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி டிவிஎஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஆவின் பேசணும், இதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இப்போ ஜஸ்ட் அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல்னா அவங்களுடைய ப்ராசஸ் என்னது, ட்ரீட்மெண்ட். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எப்படி மீட் அவுட் பண்ண போறேன், ஸோ ஒரு பேஷண்ட்டை வர வைக்கிறது எப்படி, அவங்களுக்கு எப்படி நான் டயக்னோஸ் பண்ணுவேன், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், அப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ், இது எல்லாமே வந்து ப்ராசஸ் கன்சல்டேஷன். அடுத்து தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன். ஆப்வியஸ்லி ஸோ 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணவே முடியாது. நம்ம வந்து ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய சொல்லுவோம். இட்ஸ் லைக் நம்ம வந்து ஒரு ஸ்கூலே நடத்துறோம் அப்படின்னா ஸ்கூல் நடத்துறதுக்கு எல்லாமே நம்மளே செய்ய முடியாது.
ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஎஸ்ஐன்னு ஒன்று இருக்கு, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு இன்சூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம், சேஃப்டி, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி நம்ம கொடுக்குறோன்றதுக்கான ஒரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் தீம் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்கனைசேஷன் எஜுகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ வந்து இஎஸ்ஐங்கிறது எம்ப்ளாயியோட செக்யூரிட்டி, நான் எஜுகேஷன் டு பப்ளிக், அதுதான் என்னுடைய ஆர்கனைசேஷனோட தீம். அப்போ நான் இதை வந்து எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்றது, இஎஸ்ஐயும் பார்க்கணும்னா இது எக்ஸ்ட்ரா பர்டன் ஆஃப் ஒர்க், இது நிறைய இன்னும் ஆள் தேவைப்படும். அப்போ வந்து ஐம் ஜஸ்ட் கிவிங் தட் மை மை திங்ஸ் டு த அனதர் பர்சன். ஸோ நான் என்னுடைய இஎஸ்ஐங்கிற ஒர்க்கை வந்து இன்னொரு ஃபேக்கல்டி, இன்னொரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கிட்ட கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அதை எடுத்து பண்ணுவாங்க. பட் இந்த பிராண்ட் நேம் வந்து என்னோட நேம்ல தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னே நிறைய கன்சல்டன்சி ஏஜென்சிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங். எப்பயுமே டீம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தேவை. ஸோ ஒரு ஒரு வேலை நான் ஆரம்பிச்சோம் அப்படின்னா அங்கே குழுவாக செயல்படணும், குழு செயல்பாடுகள்னு சொல்லுவோம். ஸோ நீங்க ஒருத்தர் மட்டும் ஒரு டைரக்ஷன்ல போறாங்க, மற்றவங்களாம் ஒரு டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. ஸோ எல்லாருமே ஒரே நோக்கத்துக்காக ஒரே இதுல போனா தான் மட்டும்தான் அங்க வந்து இந்த வேலை நடக்கும். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னோட தீமா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப அதை வந்து எல்லாருமே கொடுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி எஜுகேட் பண்றாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி ரூல் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இட் வில் நாட் பி ஒர்க் அவுட். ஸோ அந்த டீம் ஒர்க் அஸ் அ டீம், த கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் கான்ஃபரன்டேஷன் மீட்டிங். ஸோ இப்போ நான் டீம் சொல்லியிருந்தேன், டீமா இருக்கா இல்லாம முடியாம போறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். ஸோ தேர் வில் பி ரீசன்ஸ் பிஹைண்ட். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்றத பாக்குறது. ஸோ வி கேன் இன்கார்பரேட் த கான்ஃபரன்டிங் ஐடியாஸ். லைக் நான் என்னோட என்ன வந்து நான் சரியா பண்றேன், எது நான் தப்பா பண்றேன். ஸோ ஆஸ் அ டீம் வாட் இஸ் த ஆர்பிட்ரேஷன், அந்த நடுவில் நின்று நம்ம பார்க்கணும், ரெண்டையுமே பார்த்து ஸோ கான்ஃபரன்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் அஸ் அ ராங், நம்ம செய்யறது தப்பு, எல்லாருமே ஏத்துக்கிறோம், அப்ப அதை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான நீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர் குரூப் ரிலேஷன்ஸ். கண்டிப்பான முறையில அது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா அது குரூப் ஃபார்மேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். எல்லா குரூப் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்னு எடுத்துக்கிட்டா அங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ப்ராசஸிங்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, பேக்கிங்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க டெலிவரியில். அப்போ இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஆர்கனைசேஷன்ங்கிறது ஒண்ணுதான், பட் அந்த வந்து குரூப்ஸ் வந்து நிறைய இருக்கும். அப்ப இந்த குரூப்புக்கு எல்லாத்துக்கும் உள்ளக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, எல்லாரும் எந்த வகையில. ஸோ நான் பேக்கிங்ல இருந்தாலும் ஐ எம் த எம்ப்ளாயி ஆஃப் திஸ், ஐ எம் இன் த ப்ராசஸிங் யூனிட், ஐ எம் த எம்ப்ளாயி ஆஃப் திஸ், ஸோ வி ஆர் த எம்ப்ளாயி அப்படிங்கிற அந்த இன்டர் குரூப் ரிலேஷன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்வென்ஷன்ல டெக்னோ ஸ்ட்ரக்சரல் இன்டர்வென்ஷன் சொல்லணும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன். ஸோ நம்ம எப்படியான ஒரு டிசைனிங் பண்றோம். டெக்னோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் டெக்னாலஜி ஆல்சோ தி ஸ்ட்ரக்சர். ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படிலாம் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள என்டர் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஒரு டெக்னாலஜி. இதில் வந்து டெக்னாலஜி எப்படி இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னா பயோமெட்ரி சிஸ்டம். ஸோ பயோமெட்ரி சிஸ்டம் கொண்டு வரோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோமெட்ரி எல்லாருக்குமே யூஸ் ஆகுமா, அப்போ எல்லாருமே வச்சா இதா, அதோடைய காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் என்ன, ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணுறது அதான் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன். நெக்ஸ்ட் வந்து டவுன் சைசிங். ஸோ டவுன் சைசிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆள் குறைப்பது மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன், ஒரு அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பயோமெட்ரி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரிஜிஸ்டர் இருக்கணும், அந்த ரிஜிஸ்டர்ல ஒரு பெண்ணு வச்சிருக்கணும், அதில் வந்து அட்மின்க்கு ஒன்று, எம்ப்ளாயீஸ்க்கு ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கோனா டீச்சிங் எம்ப்ளாயீஸ், நான் டீச்சிங் எம்ப்ளாயீஸ், அதில் பர்மனெண்ட், டெம்பரவரி, இந்த மாதிரி ஒவ்வொரு. ஸோ அப்போ வந்து இத்தனை இருக்கிறப்போ ஒரு அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுங்கிறது இட் இன்வால்வ்ஸ் மெனி லேபர். ஸோ அப்போ அந்த லேபர்ஸ் வந்து எப்படி டவுன் சைஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பயோமெட்ரிக். ஸோ எனிபடி கேன் புட் த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறப்போ நம்ம வி ஆர் டவுன் சைசிங் த எம்ப்ளாயீஸ் அஸ் வெல் த மேன் பவர், லேபர், திங்ஸ் அண்ட் ரீஇன்ஜினியரிங். ரீஇன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு செட் இருக்கும், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு என்ன சொல்ற, ஒரு ஸ்ட்ரக்சர்டு இது இருக்கும். பட் அதுல ரிப்பேர்ஸ் வருது, அதுல வந்து ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து ஹவு இட் கேன் பி ரீவயர்ட், எப்படி ரீ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கால்ட் திஸ் ரீஇன்ஜினியரிங். தேர்ட் ஒன் இஸ்
ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்வென்ஷன். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல் செட்டிங். ஸோ நம்ம வந்து எந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யறோம், நம்மளுடைய ஆர்கனைசேஷனுடைய நோக்கம் என்ன, அதோட எய்ம் என்ன, அதாவது விஷன் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விஷன் அப்படிங்கிறது தொலைநோக்கு பார்வை, மிஷன் அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? எய்ம்னா நம்ம ஒரு லாங் டேர்மா இருக்கும், அப்ஜெக்டிவ்ஸ்னா அந்த எய்ம் அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன ஷார்ட் டேர்ம்ஸ்ல வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே கிளியரா டிஃபைன் பண்ணி இருக்கணும். ஸோ ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க எல்லாருமே எய்தர் விஷன் அண்ட் மிஷன் வச்சிருப்பாங்க, ஆர் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருப்பாங்க, ஆர் இந்த மாதிரி ஒரு கோல், கண்டிப்பா கோல்ஸ் டு அச்சீவ், டெம்பரரி கோலா இருக்கலாம் இல்லை பர்மனன்ட் கோலாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறது நம்ம என்ன மாதிரியான வேலை பார்த்துருக்கோம், அப்போ அந்த அப்ரைசல்ங்கிறது அந்த பார்த்த வேலையை வந்து எப்படி மதிப்பீடு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ ரூல் ஏதோ கொண்டு வரீங்க, ஒரு எம்ப்ளாயீஸ்க்கே ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூல் அந்த இது கொடுத்தப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு வர எம்ப்ளாயீஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறோம். அப்படின்னா எப்படி அதை வந்து உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்ரைஸ் பண்ணி பார்க்குறோம், ஜஸ்ட் ஒரு எவாலுவேஷன் பண்ணி பார்க்குறப்போ, போன மாசத்துல அந்த ஸ்கீமுக்கு முன்னாடி 100 எம்ப்ளாயீஸ்ல 90 எம்ப்ளாயி வந்து 10 மணிக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 வராங்க. ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து, அதாவது நம்மளுடைய வேலைக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எப்படி இருக்குன்றது பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி ரிவார்ட் சிஸ்டம் கண்டிப்பான முறையில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ரிவார்டிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு கிஃப்ட் ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணுறதும் நல்லா இருக்கும், கொடுக்குறதும் நல்லா இருக்கும். அப்போ வந்து நான் 10 மணிக்கு வந்தனால எனக்கு வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு ஒரு மாதம் கழிச்சு நான் 10 மணி வரேன், அப்போ எனக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி மச் அப்ரிஷியேட்டட். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ல எனக்கு ஒரு கனெக்டட்னஸ் வரும், நான் இங்கே வேலை பார்க்கணும் இல்லை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனெக்டட்னஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த்து மேது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதுலேயும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்டிகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச். ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். தே ஒர்க் ஆன் ஒவ்வொரு இதுவுமே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நான் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி தான் நான் இருக்கணும், இந்த மாதிரி இப்படி பண்ணா இது இருக்கும். ஸோ இப்போ நம்ம பால் வாங்குறோம், பால் வாங்குறா கெட்டு போச்சு அப்படின்னா தயிர் ஆகுது, தயிர்லேருந்து இல்லை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக இது பண்ணுறோம். ஸோ தெரியாமல் இருக்கு அப்படின்னா அதை பால் கோவம், தெரிஞ்சாது தெரியாட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை வந்து ஆல்சோ இது இன்டெகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜி சேஞ்சுன்னா என்னன்னா, கம்பைலிங் ஆல் த ஒர்க்ஸ் டுகெதர். ஸோ எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலாச்சார மாற்றம், தட் இஸ் கல்ச்சர் சேஞ்ச். ஆப்வியஸ்லி ஸோ ஒரு செட் ஆஃப் கல்ச்சர், இப்படிதான் ஆர்கனைசேஷன்னா இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி தான் நான் பண்ணணும், இதுதான் இப்படிதான் நான் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எம்ப்ளாயரை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஒரு மெயில் பண்ணணும், இப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்ச் இருந்திருக்கும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் வந்து ஆர்கனைசேஷன் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஒரு ஐடியாஸ் இன்வென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது தட் இஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்ச். ஸோ அது வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு டெவலப்பிங்காக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மர்ஜர்ஸ் அண்ட் அக்வசிஷன்ஸ். ஸோ நம்ம எப்படியெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறப்ப இருந்து ஒரு தனிநபர் சார்ந்தது கிடையாது, இது வந்து ஒரு கூட்டு செயல்பாடு தான். அப்போ நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி புதுசு புதுசாக ஒவ்வொருத்தவங்க விஷயங்களை அக்வாயின்டிஸை எடுத்துக்கிறது, அஸ்வெல் எப்படி அவங்கள கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதுவுமே ஒரு திறமையை வாழ்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த இது எல்லாமே இப்போ இதில் பார்த்துருக்கோம்னா ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பு கீழே பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், தட் இஸ் டு பாசிட்டிவ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் நம்ம பொதுவாக பிஹேவியர் அப்படின்னாலே சைக்காலஜியில் நடத்தைகள், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்ன மாதிரியான நம்ம பழக்க வழக்கங்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழுவாக செயல்படுறப்போ, கூட்டமான ஆர்கனைசேஷன்ன்றது
ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ரன்ஸ் அண்டர் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே ஒர்க் பண்ணும். ஸோ அங்கே வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வேலை பார்க்குற இடம். ஸோ அப்போ 10 பேர் 20 பேர் வேலை பார்க்குற இடத்துல எப்படிலாம் வந்து மனுஷ நடத்தைகள் இருக்கும் அப்படின்றது ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். பட் எப்படி இருந்தாலும் எப்படி அதை பாசிட்டிவாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் நம்ம சிலபஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து 4 பிஹேவியர்ஸ் சொல்கிறாங்க. செல்ஃப் எஃபிகசி ஆர் கான்ஃபிடென்ஸ், ஹோப், ஆப்டிமிசம், ரெசிலியன்ஸ். இது 4மே வந்து பாசிட்டிவ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். நம்ம பாசிட்டிவ் சைக்காலஜி நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி பாசிட்டிவ் சைக்காலஜின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சைக்காலஜி அப்படிங்கிறது மனுஷங்களோட நடத்தைகள், மனுஷனுடைய மைண்டு, சோலு, கான்ஷியஸ்னஸ், பிஹேவியர்ஸ், ஒரு என்விரான்மெண்ட்ல எப்படி நடந்துக்க அந்த மாதிரி இதை பற்றி படிக்கிறதா தான் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அப்நார்மல் சைக்காலஜின்னு சொல்லுவோம், ஜியோ சைக்காலஜி, டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கு. அப்நார்மல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை, ஒரு பிஹேவியருக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் இருக்கு, அப்நார்மலா இருக்கு, அதோடைய பேக்ரவுண்ட் என்ன, எதனால, ஸோ இதை பற்றிலாம் படிப்பாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அபவுட் பாசிட்டிவ் வே ஆஃப் லிவிங். எப்படி நம்ம ஒரு விஷயத்தை பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அது பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு எப்படி ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்கறது. எந்த ஒரு காயினுக்குமே 2 சைடு இருக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்வுகளுக்குமே ஒரு 2 சைடு இருக்கும், அது பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ நம்ம பாசிட்டிவ் சைட்ஸை பார்க்குறப்போ நம்மளை சுற்றி வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுமானம். அதை பற்றின பேசுறதுன்னா பாசிட்டிவ் சைக்காலஜி. ஸோ அதுக்கு கீழே சோஷியல் பிஹேவியர்ஸ்னு சொல்லுவோம். சோஷியல் பிஹேவியர்னா ஹவு டு கனெக்ட் வித் பீப்புள், அந்த மாதிரி எப்படிலாம் நம்ம மனுஷங்களோட இதாகிறோம். அதுலேயே ப்ரோ சோஷியல் பிஹேவியர். ப்ரோனா நெக்ஸ்ட் இன்க்ரீஸ்டு வெர்ஷன். ஸோ எப்படி அவங்க கிட்ட நம்ம இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கலாம், அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ 1 by 1 பார்க்கலாம். செல்ஃப் எஃபிகசி. ஸோ செல்ஃப் எஃபிகசி அப்படிங்கிறது என்னன்னா இட் இன்வால்வ்ஸ் தி கான்ஃபிடென்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் a perceived ability about how to achieve a particular goal. செல்ஃப் எஃபிகசி. செல்ஃப் எஃபிகசி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இண்டிவிஜுவலுடைய கான்ஃபிடென்ஸ். நான் ஒரு விஷயத்த எவ்வளோ தூரத்தில் பண்ணுவேன், என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ. இப்போ இந்த வேலை கொடுத்தா இந்த வேலைக்கு நான் சரிப்பட்டு வருவேனா மாட்டேனா, ஸோ இது பண்ணோன்னா எனக்கு என்ன தேவை. ஸோ இட்ஸ் அபவுட் மை ஓன் தாட் ப்ராசஸ். ஸோ நான் என்னோட பற்றின ஒரு சுய செயல்திறன், நான் என்னை பற்றி நான் எப்படி நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு இலக்கை அடையிறதுக்கு அதோடைய என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். செல்ஃப் எஃபிகசி. ஸோ சோர்சஸ் ஆஃப் செல்ஃப் எஃபிகசி எதெல்லாம் வந்து எஃபிகசி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரி, எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வளர்க்குறது, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து ஒரு 2 வயசு குழந்தைய பார்த்துக்கோன்னு சொன்னால் நம்ம பார்த்துக்கிறோமா? முடியாது. நமக்குன்னு ஒரு வேலை இருக்கும், நமக்குன்னு ஒரு இது பொறுமை இருக்கும். அது வந்து இப்போ நம்ம பிள்ளைன்னு வர்றதுக்கும் வேற பிள்ளைன்னு வர்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு விஷயத்துல ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம திரும்ப 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 செய்யும்போது அந்த விஷயத்துல நம்ம ஒரு பெரிய அனுபவசாலியா வரும். அதுக்கு பேர் தான் மாஸ்டரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எப்படி அது நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செயல்ல நம்மளை திரும்ப திரும்ப ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறப்ப தான் அது வந்து இது வந்து ஒரு எஃபிகசி. ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு மணி நேரம் இந்த இதில் சொல்லுப்பா, இதில் பேசுப்பா, அந்த குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இதில் நான் வந்து ஐயோ எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அப்போ நான் பண்ணுறது எனக்கு கஷ்டம். அப்போ இதே நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரா, இப்போ 1 hour ஆச்சு, 2 hours கூட நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் மாஸ்டரி எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விகரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மாடலிங். ஸோ அந்த விகரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மற்றவங்க வந்து செய்யறதை பார்த்து வில் அடாப்ட் சம்திங். ஸோ இதில் இட்ஸ் லைக் இப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் ட்ரைனிங்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க பேசுறது இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதையே வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அது இதை விட பெட்டரா சொல்லலாம், இதை பார்த்துட்டு இதை விட நான் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தெரியுமா? தட் இஸ் கால்ட் அஸ் மாடலிங். ஸோ இட்ஸ் நாட் காப்பிங், பட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வே ஆஃப் இம்ப்ரூவிங் ஆர்ஸ், பட் பேஸ்ட் ஆன் சம்மோன் எல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் விகரஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் பர்செப்ஷன். ஆட்டோமேட்டிக்கலி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காரணிகள்,
சோஷியல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து குழந்தை என்ன சொன்னேன், குழந்தை பார்த்துக்கிறது. ஸோ குழந்தை பார்த்துக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரியுமானா தெரியாது. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்தால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ எம் ரெஸ்பான்சிபிள், ஐ பிகம் ரெஸ்பான்சிபிள், ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சோஷியல் பர்செப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இமோஷனல் கியூஸ், உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள். ஸோ வாட் மேபி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னால் முடியுமா, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன முடியுமான்னா, அப்போ நான் ஏன் எனக்கு நான் ஒரு சில சொல்ல நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், உன்னால் முடியாது. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இமோஷனலாக ஊன் பண்ணுறப்போ வை கான்ட் ஐ டூ, ஸோ வை கான்ட், அப்போ வி ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஒரு ட்ரிவன் ஃபேக்டர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். ஸோ நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் இமோஷனல் கியூஸ். ஸோ நீட் ஃபார் செல்ஃப் எஃபிகசி இன் பாசிட்டிவ் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். ஸோ கண்டிப்பான முறையில் செல்ஃப் எஃபிகசி அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனில் தேவை. எப்படி எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செலெக்ஷன். ஸோ வந்து ஒரு ஜாபுக்கு கரெக்டான ஃபிட்டினான பர்சனை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, திஸ் பர்சன் இஸ் ஃபிட்டிங் அப்படின்றத ஸ்டாஃபிங்கே ஒரு இது ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ் இருக்கு. புட் த ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேலைக்கு இவன் கரெக்டாக வருவான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 10 days ஒரு ஒர்க் நடக்கணும். ஒரு எம்ப்ளாயி வராங்க, அவனோட பொட்டன்ஷியல்ஸ், அவனோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஹீல் பி ஏபிள் டு டூ இன் 1 week அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ ஐ வில் செலக்ட் த பர்சன். ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ செல்ஃப் எஃபிகசி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ரெக்கார்ட் ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வில் பி காட் செலக்ட். நெக்ஸ்ட் வந்து லீடர்ஷிப். ஆப்வியஸ்லி வென் வி டூஸ் த திங்ஸ் பர்ஃபெக்ட்லி, நம்மளுடைய எஃபெக்டிவாக நம்ம செல்ஃப் எஃபிகசியாக இருக்கும், என்னால் முடியும், அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வி பிகம் அ லீடர். ஒன் ஹூ லீடர், தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் லீடர் அண்ட் பாஸ்னு சொல்லுவோம். ஸோ லீடர்னா ஒர்க் அலாங் வித் தெம், பாஸ் அப்படின்னா ஆஸ்க் தெம் டு ஒர்க். ஸோ அப்போ நான் யார், இப்போ லீடருங்கிறது when I am efficient enough to handle the situation, அப்போ தான் I can be the leader. ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த நீட் ஃபார் த ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் அண்ட் ஒகேஷனல் கவுன்சிலிங். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா when we are giving the training, automatically the person become efficient. ஸோ நீங்கள் வந்து ஒகேஷனல் கவுன்சிலிங் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு வந்து இவனால் வேலை பார்க்க முடியும், பட் என்ன வேலைன்னு தெரியாதனால தான் அவன் பார்க்க மாட்டான் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதை அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது. சரி, இப்போ பாருங்கப்பா, நம்மளுடைய ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொடக்டிவ் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்டிவ் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் தான் நம்மளுடைய கம்பெனியோட மோட்டோ, அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எப்படி அந்த என்ன பண்ணலாம், அப்போ பர்ச்சேசிங் ஆஃப் குட்ஸ், அப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங், தராம்பி, அந்த மாதிரி இதுதான் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக ட்ரைனிங் மூலமாக அவங்க வந்து மாறுவாங்க. அஸ் வெல் ஒகேஷனல் கவுன்சிலிங் கொடுக்குறோம். இப்போ நீ இந்த எம்ப்ளாயில இருக்கணும், இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை கன்டினியூ பண்ணணும், இதில் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீ பண்ணணும். ஸோ அப்போ வந்து உனக்கு ஒரு லைக் யூ வாண்ட் டு ஏர்ன் சம்திங், யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங். இந்த மாதிரி நம்ம வந்து கவுன்சிலிங் மூலமும் we can change. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், கோல்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ். ஆட்டோமேட்டிக்கலி ஒருத்தவங்களுடைய செயல்திறன் என்ன. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தப்போ நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் 15 பாக்ஸ் பேக் பண்ணீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இப்போ 20 பாக்ஸ் பேக் பண்ணுறீங்க. ஸோ நம்ம சொல்கிறோம் திஸ் இஸ் வாட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். நெக்ஸ்ட் வந்து கோல். இப்போ நீங்கள் 20ங்கிறத ஒரு 22 பண்ணுங்க. 22 பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து 2000 தரும். அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து we can earn more அப்படிங்கிறப்போ we started to run behind. அப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நம்ம பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ தூரம் நம்மளால பண்ண முடியுது, அப்போ இன்னமும் நம்மளால பண்ண முடியுங்கிற ஒரு ட்ரிவன் ஃபோர்ஸ் வந்து நமக்குள்ள டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து குரூப் அண்ட் ஆர்கனைசேஷனல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு குரூப் ஒரு தனியாக இருக்கிறப்போ ஹவு தே ஆர், ஒரு குரூப்பை ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வரப்போ ஹவு தேர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ செப்பரேட் இண்டிவிஜுவல் ஒர்க்குக்கும் குரூப் ஒர்க்குக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங் அப்படிங்கிறது நீ ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியாதுப்பா, இட் இன்வால்வ்ஸ் ஆல் த பீப்புள். ஸோ அப்படிங்கிறப்போ வி ஹாவ் டு ஒர்க் அலாங் வித் குரூப். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரூப் பர்ஃபார்மன்ஸ், டீம் பில்டிங், கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன், அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்.
செகண்ட் பாசிட்டிவ் பிஹேவியர் இஸ் ஹோப். ஹோப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு நம்பிக்கை. இது வந்து எப்படி நம்மளுடைய ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் செல்ஃப் இனிஷியேட்டட் திங், கோல் டிரெக்டட், நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து தான் வந்து ஹோப்பில் சொல்லணும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஹோப் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஹோப் இன்வால்வ்ஸ் போத் வில் பவர் அண்ட் வே பவர். வில் பவர் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய உந்துதல், வே பவர் நம்ம போற வழி என்ன. ஸோ இதை வந்து கண்டிப்பா நம்ம இது நான் வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும், இது எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்பிக்கையை வந்து கண்டிப்பா நம்ம தேவை. எனக்கு நம்பிக்கை என் மேல நான் பண்ண முடியும், அந்த செல்ஃப் எஃபிகசி இருந்தா தான் ஹோப்பே வரும். நான் வந்து என்னால பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஐ கேன் டூ, இப்போ என்ன 10 நாள் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வில் பவர். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் a state, type and not trait type characteristics. டைப் இது வந்து பர்சனாலிட்டி தியரிஸ்லேயே பார்த்துருக்கோம், டைப் தியரி, ட்ரைட் தியரின்னு சொல்லிட்டு. டைப் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் வந்து நம்மளுடைய பாடி டைப் பற்றி சொல்லியிருப்பாங்க. ட்ரைட் தியரினா கேரக்டரிஸ்டிக்ஸ், டெம்பரமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹோப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மனுஷங்களுடைய இது வந்து ஒரு டெம்பரமெண்டல் கேரக்டர்ஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இட் கேன் பி வேலிடேட்லி மெஷர்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஆமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது நம்மளால கண்டிப்பான முறையில மெஷர் பண்ண முடியும். ஸோ ஹோப் இருந்தால் தான் we can achieve something, we can do something in an effective way. So it automatically reflect on the empowerment process. எம்பவர்மெண்ட் வளர்ச்சி நிலைக்கு அடையிறது. சரிங்களா? ஒரு ஹோப், ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஹோப்புங்கிறது எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, having the higher level of hope always beneficial for the organization. Automatically இப்போ ஒரு வேலை சொல்றோம், அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு சொன்னாதான் வந்து நமக்கு ஒரு நல்லா இருக்கும். சொல்லும் போது ஒரு நெகட்டிவா பேசுறாங்க, இது நடக்காது, இது செட் ஆகாது, நீ வந்து ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஒரு ஹோப் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரென்சிக் இன்ட்ரென்சிக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு மோட்டிவேஷன்ல. ஸோ ஹோப் அப்படிங்கிறது இட் இன்வால்வ்ஸ் அஸ் அ இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் ஃபேக்டர் மாதிரி டு அச்சீவ் த கோல். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா? இப்போ நம்ம சொன்ன பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் எதையுமே நம்மள வி கேனாட் சி, ஸோ இட் கேன் பி ஒன்லி ஃபெல்ட். ஸோ அதெல்லாமே இன்ட்ரென்சிக் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹோப் இருந்தால் தான் வி கேன் அச்சீவ் த கோல். ஆட்டோமேட்டிக்லி இட் ஷுட் பி த பாசிட்டிவ் வே ஆஃப் அப்ரோச்சிங் த திங்ஸ். அன்சர்டனிட்டிஸ் கண்டிப்பாக வரும் நம்மளுடைய. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று சொல்லும் போதே, இப்போ வந்து நான் வந்து சோடா கம்பெனி வச்சிருக்கேன், கொக்கோ கோலாவுடைய மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுமே ஒவ்வொரு டிரான்சிஷன் இருக்கும், ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு மாதிரியான ஷேப்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பழைய ஷேப்ல இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், இப்போ நீங்கள் பழைய கிளாஸஸ்லாம் இப்போ போட்டால் உடையவே உடையாது, இப்போ இருக்கிற கிளாஸ் இப்படின்னு போட்டால் உடஞ்சிடும். ஸோ அந்த இதில் இவ்வளோ பெரிய கிளாஸை கொடுக்கணும்னா என்னுடைய காஸ்ட் வந்து இவ்வளோ கொடுக்கணும். அப்புறம் என்னுடைய மேனுஃபேக்சரிங் அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் கருத்தில் கொண்டு நான் சின்னதை கொண்டு வரேன். புரியுதுங்களா? அப்போ வந்து இப்போ நீ மாறதுனால உனக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க, நெகட்டிவாகவே இருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணுது. ஸோ த ஹோப் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த அச்சீவிங் கோல். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆப்டிமிசம். ஸோ பெசிமிசம் ஆப்டிமிசம் ரெண்டு சொல்லுவோம். ஆப்டிமிசம் திறந்த புத்தகமாக இருக்குது. இட் இஸ் லைக் ஹெல்ப் த இண்டிவிஜுவல் டு ஸ்டே பேலன்ஸ்ட் அண்ட் ஃபிட் போத் மென்டலி அண்ட் எமோஷனலி. ஸோ ஒரு என்ன ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் ஸோ அவங்களால பேலன்ஸ்டாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் லைக் மெயின்டைனிங் த ஈக்லிபிரியம், த ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ அதுதான் வந்து ஆப்டிமிசம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இட் இன்வால்வ்ஸ் காக்னிஷன் அண்ட் இமோஷனல் காம்பனன்ஸ். அந்த ரெண்டு, காக்னிஷன் அப்படிங்கிறது திங்கிங், த வே வி திங்க், எப்படி நம்ம யோசிக்கிறோம். அண்ட் இமோஷன்ங்கிறது அஃபெக்டிவ் பார்ட், நம்மளுடைய இமோஷனல் வென்டிலேஷன்ஸ் எப்படி இருக்கு, ஹவு வி ஆர் ரிஃப்ளெக்ட் அவுட். ஸோ இது ரெண்டுமே எப்படின்னா நீ யோசிக்கிறப்பவே பாசிட்டிவா யோசிச்சு ஓகே நம்ம பதட்டப்படாம அந்த விஷயத்த மோட்டிவேஷனலா செஞ்சோம் அப்படின்னா வி கேன் அச்சீவ். பட்
அதே நம்ம பதறி போய் சொல்லுவாங்க, பதறிய காரியம் சிதறி போகும். ஸோ ஒரு இமோஷனலாவும் பேலன்ஸ்டா இருக்கும். அதுதான் ஆப்டிமிஸ்ட். ஸோ இது வந்து எப்படின்னா இட் கேன் பி ஆப்போசிட் டு லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னா நம்மளே வந்து நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளாவே அதை பழக்கப்படுத்திடும். ஸோ எதுனாலும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் அச்சீவ் பண்ணவே முடியல. ஸோ இப்படியே இருக்கு. இட்ஸ் லைக் ஐ எம் பிகமிங் நெகட்டிவிட்டியாக மாறுறது. என்னால் முடியல, என்னால் முடியல, என்னால் முடியல. வை யூ கான்ட், யூ கேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப தான் வி கேன் சேஞ்ச். ஸோ அந்த சுச்சுவேஷனை வி கேன் மாடிஃபை. அதுக்கப்புறம் தான் வி கேன் கிவ் த பாசிட்டிவ் அவுட்கம். ஸோ இந்த ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் பர்சனல் லைஃப், ஆல்சோ ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படிங்கிறத சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் இஸ் ரெசிலியன்ஸ். ஸோ ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் mental and emotional. So it's cope up with the problems. So the ability to bounce back அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த ஸ்டாக்னேஷன் ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம். அந்த இதுலேயே தங்கிடுறது, அதை விட்டு மாறாம அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ ஹாவ் புட் ஒன் பிக்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சு போன ஒரு நிலம், அது தரிசு நிலம் மாதிரி, அங்கே தண்ணியே இருக்காது. அங்க தண்ணியே இல்லைன்னாலும் அதை தாண்டி ஒரு செடி முளைக்கிறது அப்படிங்கிறது அப்ப எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ நான் வாழணும் அப்படின்னா அதுக்காக நான் என்னென்ன பண்ணணும். ஸோ தி எபிலிட்டி டு கம் அகைன். ஸோ அதுதான் வந்து ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, இல்லை அந்த பிரச்சனையில இருக்கிறோம், ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அப்ப இது எல்லாத்துலேயுமே நான் எப்படி அதை தாண்டி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதான் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு எம்ப்ளாயீஸையுமே வந்து நல்ல விதத்தில் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் வரக்கூடிய விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி அகெயின் ஃபிட் இன் டு த ஜாப், அதுக்காக ஹெல்ப் அவுட் பண்ணும். ஆப்வியஸ்லி நம்ம வந்து இப்போது ஃபீனிக்ஸ் பறவை சொல்லுவோம் தெரியுமா? ஃபீனிக்ஸ் வந்து எப்படி ஒரு நெருப்பில் போட்டு எரிஞ்சாலும் அது திரும்பி வந்து வெளியில் வரும். அது மாதிரி தான் நம்ம இருக்கும். அதுதான் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது. நம்ம அப்போ வந்து அதோடைய குணமே அது அந்த மாதிரி. அப்போ அது இங்க என்னன்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு வருதுன்னு தெரியும், அந்த பிரச்சனையை வந்து தாண்டி வெளியில நம்ம எப்படி வர்றது. ஸோ அதுக்காக ஹெல்ப் அவுட் பண்றது. ஸோ ஒரு லைக் நம்மளுடைய பாசிட்டிவ் இமோஷன்ஸை யூஸ் பண்றது. லைக் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கு. நம்ம பேசிக்காக ஹியூமன் இமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 சொல்லுவோம். ஆங்கர், சேட், ஃபியர், guilt, happy. இந்த 5லையுமே பார்த்தீங்கன்னா only 1 is positive emotion, rather the 4 is negative. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெண்டன்சியே பொதுவாக எதுவுமே we see the negatives very lens focused-ஆக பார்ப்போம், பட் பாசிட்டிவ்ஸை ரொம்ப சின்னதாக தான் பார்ப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம நம்மளுடைய ப்ராட்டப்பே அப்படி தான் இருக்கும், நம்ம இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ how we can use the positive emotion. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ கிட்டத்தில் வச்சு பார்த்தோன்னா பெருசாக தான் தெரியும், தூரத்தில் வச்சு பார்த்து இதில் தூக்கி போட்டால் தான் அது தெரியாமல் போகும். ஸோ அப்போ எப்படி நம்ம அதை பார்க்கணும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யூஸிங் ஆஃப் பாசிட்டிவ் இமோஷன் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸிங் த செல்ஃப் என்ஹான்ஸ்மெண்ட். நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், ஸோ நம்மளை வந்து எப்படி மேம்படுத்திக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஒரு ரெசிலியன்ட் பர்சனாக இருந்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த எபிலிட்டி டு கோப் அப் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிற ஒரு திறமை இருக்கும். அதை வந்து அடுத்து வந்தால் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து we have to incorporate in resilience. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அசோசியேட்டட் வித் ஒர்க் என்கேஜ்மெண்ட், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட். ஸோ நம்ம ஒரு வேலையில நம்மளை எப்படி ஈடுபடுத்தி கொள்கிறோம், அதில் எவ்வளோ தூரம் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒர்க் என்கேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 to 5 வேலை ஜாப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நான் இங்கே வேலைக்கும் வரணும், ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் போகணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒர்க் என்கேஜ்மெண்ட். ஸோ நான் இல்லாட்டியும் அந்த வேலை நடக்கணும். அது அப்போ அதை நான் எப்படி பண்ணுறது?
நீங்க இப்போ 10 to 4 1 என்னோட வேலைன்னா, அப்போ 1 to 2 லஞ்ச் பிரேக் இருக்கு. அந்த டைம்ல நான் போறேன். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்கேஜிங் த ஒர்க் அஸ் வெல் த ஸோ இது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆல்சோ நீங்க வந்து ரெசிலியன்ட் ஆகிறதுக்கு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயி மட்டும் முடியாது. எம்ப்ளாயரும் கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க வர்றாங்க. அப்போ ஒரு லீவே கொடுத்தா அவங்க ஃப்ரீயாக போயிட்டு வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இப்போ என்னது சென்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட் வரும். ஸோ எனக்கு லீவெல்லாம் கொடுத்தாங்க, நான் வந்து முடியாதப்ப என்னை பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு வந்து ஒரு இது கொடு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இப்போ ஆர்கனைசேஷன்ல என்னை இப்படி என்ன இவ்வளோ தூரம் இப்போ இது பண்ணாங்க. ஸோ ஐ வில் பி அவுட் ஆஃப் மை கன்சர்ன், என்னோட ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், என்னோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஆர்கனைசேஷனுக்கும் ஐ கேன் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதா இதெல்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமோஷன்ஸ், ஹியூமன் எமோஷன்ஸ் 5 சொன்னோம் இல்லையா. ஸோ இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன் எமோஷன் அஸ் வெல் அதர்ஸ். என்னோட உணர்ச்சிகள் என்ன, என்னோட உணர்வுகள் என்ன, அதை நான் புரிஞ்சுக்கிறது, அதோட மற்றவங்களும் எப்படி ஃபீல் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன். ஸோ நான் எப்படி உணர்றேன், என்னோட உணர்ச்சிகளை எப்படி என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அதே மாதிரி ஹவு கேன் ஐ ஃபீல் அபவுட் த பீப்புள் அரௌண்ட் மீ. ஸோ அது எல்லாமே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவோம்னா நமக்கே ஒரு பிடித்தம் வந்துடும், ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பொதுவாக இமோஷனல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறப்போ நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ரீஸ்டு டீம் பர்ஃபார்மன்ஸ். ஆப்வியஸ்லி நம்ம ஒரு குரூப்பாக வேலை பார்க்குறப்போ வந்து இப்போ இவங்க வீட்டில் வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு வந்திருக்காங்க, அப்போ அவங்க வந்து என்னடா அமைதியாகவே இருக்காங்க, ஒரு வேலையை கொடுத்தா செய்ய மாட்டேன் அப்படின்னு, ஏன்னா சரியானவனா இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்தாம, அவங்க வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சு அதனால அவன் லெஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு புரிதல் இருந்துச்சு, அவனோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எஸ் நமக்கு வந்து கேர் பண்ணாங்க, ஓகே ஃபீலிங் இஸ் அ பார்ட், வி ஹாவ் டு ஒர்க் நவ் அப்படின்ற அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த எம்ப்ளாயீஸ் இருக்கு அப்படின்னா இட் வில் பி டிக்ரீஸ் த ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ். ஸோ எனக்கு வீட்டில் இருக்கிற ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேலைக்கு போனால் கூட நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. So when we are working together, working along, when we have the understanding environment, நம்ம எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வேலையில ஸ்ட்ரெஸ் இல்லாம குறையும். நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்டு டிசிஷன் மேக்கிங். கண்டிப்பான முறையில ஒரு முடிவுகள் எடுக்கிறப்போ நம்மளால நல்லபடியா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வரும். எப்போ நம்ம ஃபீலிங் அண்டர்ஸ்டுட் பை சம்ஒன் அப்படின்னு. அடுத்து ரெடியூஸ்டு ஸ்டாஃப் டர்ன் ஓவர். நான் சொன்னேன்ல ஃபேக்கல்ட்டி அட்ரிஷன் ரேட், நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம யாருமே இல்லை, நம்மளால கன்டினியூ பண்ண முடியாது நம்ம அப்படின்னு ஒரு புரிஞ்சிக்காத என்விரான்மெண்ட்ல இருக்கிறப்பதான் ஒரு இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேலையை விட்டு போக மாட்டோம், அந்த ஆர்கனைசேஷன்ல 15 வருஷம் 20 வருஷம் தொடர்ச்சியா வேலை பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு பர்சனல் வெல்பீயிங். ஒரு கண்டிப்பான முறையில நம்ம வந்து இமோஷனலி அண்டர்ஸ்டுட் பை சம்ஒன் அண்ட் நானும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நமக்கு இமோஷனல் வெல்பீயிங் இருக்கும். கடைசியா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு லீடர்ஷிப் எபிலிட்டி. ஸோ நம்மளுடைய தலைமை பண்பு வந்து அதிகமாக இருக்கும், நம்ம எப்போ வந்து புரிஞ்சுக்கப்படுறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது நிறுவன கலாச்சாரம், ஆர்கனைசேஷனல் கல்ச்சர்னா என்ன, அந்த ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் எப்படி டெவலப் ஆச்சு, அது எப்படிலாம் ஒரு எம்ப்ளாயிஸ் கற்றுக்குறாங்க, அது எப்படிலாம் அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யூனிட் 10ல் பார்த்தோம். யூனிட் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் 2 மாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். கடைசியாக பாசிட்டிவ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், ரெசிலியன்ஸ், ஹோப், செல்ஃப் எஃபிகசி, ஆப்டிமிசம், சொல்லலாம். கடைசியாக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு கல்ச்சர்னா இப்படி தான் இருக்கும், ஆர்கனைசேஷன் கல்ச்சர் வந்து இப்படி தான் டெவலப் ஆகும், ஆர்கனைசேஷன் இப்படி தான் என்ன சொல்ல மதிப்பீடு செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம